அண்மைச் செய்தி. தலைமைச் செயலகத்தில் ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தலைமைச் செயலகம் முன்பு ஒரு பரபரப்பான சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். தலைமைச் செயலகத்தில் திடீரென ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். இதனால் தலைமைச் செயலகம் முன்பு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தலைமைச் செயலகத்தில் ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கு திடீர் மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். தலைமைச் செயலகத்தில் ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். தலைமைச் செயலகத்தில் உள்ள ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். இதனால் அப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. தலைமைச் செயலகத்தில் உள்ள ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது சென்னை தலைமைச் செயலகம் வெளியே தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை சுமார் ஒரு 10 நிமிடமாக காற்றில் நச்சு புகை கலந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. தலைமைச் செயலகம் வெளியே நிற்கக்கூடிய நபர்கள் தற்போது இந்த நிலையில் தான் இருக்கிறார். மாஸ்க் அணிந்து தான் தற்போது நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல முதல் தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே செல்வதற்காக அமைச்சர்களுக்கு வாழ்த்து கூறுவதும், புகார்களை கொடுப்பதற்காக தலைமைச் செயலகம் உள்ளே செல்லக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே மாஸ்க், அதே போல அவசரத்துக்கு கைக்குட்டைகள் எல்லாம் முகத்தில் கட்டியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நாம் நிற்கக்கூடிய இடம் என்பது தலைமைச் செயலகத்துக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் அருகாமையில் தான் சென்னை துறைமுகம் இருக்கிறது. சென்னை துறைமுகத்தில் சல்பைடு கொண்டு வந்த ஒரு தற்பொழுது பொதுமக்கள் ஒரு செய்தியாளரை பார்க்கிறேன். பாத்ரூம் கழுவுன்னு இருந்த கோட்டை எதிர்க்கும் ஒரே நெடி தொண்டெல்லாம் கரன்னு இருக்குது. ஒரு நெடி ஏறுது, நம்ம பீசிங் போட்டு நெடி பல ஏறுது. என்ன பண்ணாலும் யார் என்ன செய்யணும் தெரியல எங்களுக்கு. தமிழ்நாடு எங்களுக்கு என்ன பண்ணுது? உடம்பு எரியுது, தொண்டை கரன்னு இருக்குதுப்பா, மூக்கு நெடி போகுது, தலை வலிக்குது. வேற ஒன்றும் இல்லைப்பா எங்களுக்கு. இப்போதான் கொஞ்சம் ஒரு அரவர் தான்ப்பா. இப்போ ஒரு அரவரா நாம் பார்த்திருக்கலாம். கிட்டத்தட்ட தற்பொழுது இந்த பகுதியில் மூச்சு திணறல் அதிக அளவில் காணப்படுவதன் காரணமாக இதனை சரி செய்வதற்காகவும், என்ன பிரச்சனை என்பதை பார்ப்பதற்காகவும் தற்பொழுது தீயணைப்பு துறையினருடைய வாகனம் என்பது தற்பொழுது இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே, அதாவது துறைமுகத்திற்கு உள்ளே சல்பைடு கொண்டு வந்த ஒரு கப்பலில் இருந்து இறக்கும் பொழுது அது வெடித்ததாக கூறப்படுகிறது. அது காற்றில் தற்பொழுதே கலந்திருப்பதாக கூறப்படுகிறது. சல்பைடு என்பது காற்றில் கலப்பதால் மூச்சு திணறல், அதே போல இருமல் எல்லாம் வருவதற்கான சூழல் என்பது அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் தற்பொழுது அந்த மூச்சு திணறல், அதே போல இரும்பி அவர்கள் தண்ணீர் குடித்தாலும் மீண்டும் மீண்டும் இரும்பக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் தற்பொழுது இந்த பகுதி என்பது மாறி இருக்கிறது. தலைமைச் செயலகம் வெளியே தற்பொழுது ஒரு பரபரப்பான சூழலும் ஒரு அசாதாரண சூழலும் இருக்கிறது. என்றால் மூச்சு திணறல் என்பதால் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்ற சூழலில் தற்பொழுது போக்குவரத்து காவலர்கள், அதே போல மின்சார, அதாவது தீயணைப்புத்துறை வாகனம் என்பது விரைந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளே தற்போது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தீயணைப்பு ஊழியர்கள் எல்லாம் தற்போது பார்க்கிறோம். எந்த பகுதியில் என்ன சார் ஆயிருக்கு? இன்னும் எங்களுக்கு தெரியலைங்க சார். பார்த்துட்டு இருக்கோம் சார். ஹார்பர் உள்ள எங்களுக்கு பார்த்திருக்கலாம். அதாவது ஹார்பர் உள்ளே பிரச்சனையா இருக்கிறது என்று தீயணைப்புத்துறை வீரர் ஒருவர் நமக்கு கூறி சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முழுவதுமாக புகைமூட்டமாக இருக்கக்கூடிய அந்த காட்சி தற்போது நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் அதை நமக்கு அதை காண்பிக்கக்கூடிய காட்சியும், பொதுமக்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வந்திருப்பவர்கள் எல்லாம் இரும்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்க்க முடியாது. என்ன பண்ணுது? என்ன உடம்பு? இதில் 10 நிமிஷமா மாறி என்னெல்லாம் தலை சுத்தா என்ன பண்ணுது? தொண்டை வயதுக்குள்ள போய் காருது. பேச முடியாத சூழலுக்கு தான் பொதுமக்களுடைய நிலை என்பது தலைமைச் செயலகம் வெளியே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காற்றில் கலந்திருக்கக்கூடிய சல்பைடு கலந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பது கூறப்படுகிறது. ஹார்பருக்கு உள்ளே கப்பலில் இருந்து இறக்கும் பொழுது வெடித்ததாகவும், அதன் பிறகு அதை சரி செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. பொதுமக்களும் இந்த பகுதியில் இருப்பவர்களும் இதே நிலையில் தான் இருக்கக்கூடிய காட்சி. என்ன பண்ணுது உடம்புக்கு? இல்லைங்க சார், ஒரே சஃபஸ்டிகேட்டிங்கா இருக்கு. ஆசிட் ஸ்மெல் வருது. ஆசிட் நம்ம பாத்ரூம் கழுவுறப்போ என்ன நெடி அடிக்கும், அந்த மாதிரி நெடி அடிக்குது. எவ்வளவு நேரமா அதில் பாதிக்கப்பட்டீங்க? நான் ஒரு 20 நிமிஷமா இருக்கிறேன் சார். இங்க
20 நிமிஷமா இருக்கேன் சார் நான் இங்க. எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு நான் கட்சிப் கட்டிட்டேன், தண்ணி நினைச்சு கட்சிப் கட்டிருக்கனால எனக்கு ஒன்றும் இப்போதைக்கு தெரியல. உங்களுக்கு என்னென்ன பண்ணுது உடம்புக்கு? மூச்சு அடிக்குது, கண்ணுல இருந்து தண்ணி வருது, தாங்க முடியல. நான் டிரைவரு, பாருங்க உட்கார முடியல, அப்படியே மயக்கமா வருது. பொதுமக்கள் அனைவரும் இந்த பகுதியில் இரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலும் மூச்சு திணறக்கூடிய காட்சியுமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழலும் அமைந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து வாந்தி எடுப்பதும் அதே போல தொடர்ந்து இருக்கக்கூடிய காட்சி அதிக அளவில் தற்பொழுது அந்த சல்பைடுடைய நச்சு புகை மாதிரி மூச்சு திணறல், மூக்கு காந்தது, இந்த மாதிரி ஒரு புகை வருது. பார்த்திருக்கலாம். பேருந்துகளில் இருந்து இறங்கக்கூடிய பொதுமக்கள் அதே போல இந்த பகுதியில் பேருந்தில் கடந்து செல்லக்கூடியவர்கள், காவல்துறை எல்லாம் தற்பொழுது பேருந்தில் ஏறக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு நச்சுத்தன்மையோட காற்றோடு தற்பொழுது இந்த பகுதியில் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே புறத்தில் மறுபுறத்தில் காவலர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்களும் தற்பொழுது அந்த கைக்குட்டைகளால் அவருடைய மூக்கில் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காட்சி. அதாவது பொதுமக்களை காக்கக்கூடிய காவலர்கள் இந்த நேரத்தில் அவர்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து பொதுமக்களுக்காக தற்பொழுது அந்த பாதுகாப்பு பணியிலும் இதே நேரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சியிலும் தற்பொழுது பார்க்கலாம். பொதுமக்கள் ஏராளமானோர் தொடர்ந்து இரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அதே சூழல். அதே நேரத்தில் நாம் எதிர் திசையில் பார்க்கக்கூடிய பகுதி தான் தலைமைச் செயலகம். இந்த பகுதிக்கு உள்ளே செல்லக்கூடியவர்கள் அனைவருமே முகத்தில் கைக்குட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்டு தற்பொழுது செல்லக்கூடிய அந்த காட்சியும் நேரம் கடக்க புகையினுடைய தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதாவது இந்த நச்சு புகை அதிக அளவில் காற்றில் கலந்து இந்த பகுதி முழுவதுமாகவே ஒரு நச்சு காற்று தற்பொழுது சூழல் இருக்கிறது. மூச்சு வாங்குவதும் அதே போல தொண்டையிலிருந்து இருமல் வரக்கூடியதும் அதே போல தொடர்ந்து அதாவது அந்த தொண்டை குழாய் முழுவதும் வறண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலும். பேருந்தில் தற்பொழுது பயணம் செய்யக்கூடிய பெண்கள் தொடர்ந்து இரும்பிக் கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியிலும் தற்போது பார்க்கிறோம். முகக்கவசங்கள் அணிந்தபடியே பேருந்தில் செல்லக்கூடிய அந்த பயணிகளையும் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே இந்த பகுதி முழுவதுமாகவே ஒரு அசாதாரண ஒரு சூழல் காற்றில் தற்பொழுது கலந்திருக்கக்கூடிய அந்த நச்சு காரணமாக ஹார்பருக்கு உள்ளே, அதாவது துறைமுகத்திற்கு உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கப்பலில் கொண்டு வரப்பட்ட அந்த நைட்ரஜன் தற்பொழுது நைட்ரஜனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பொதுமக்களும் காவல்துறையினரும் பலரும் இந்த பகுதியில் தற்பொழுது வந்து இந்த காற்றினுடைய நச்சு காற்றால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாகவே அந்த பாதிப்புகளால் இருக்கக்கூடிய காட்சி என்ன செய்யுது சார் முகத்துல? ஒரு எரிச்சல், அப்படியே புகை வந்து ஸ்மெல் பண்ண முடியல. ரொம்ப ஒரு இதாக மயக்கம் வர்ற கண்டிஷன் இருக்குது. நான் பார்த்திருக்கலாம். மயக்கம் வரக்கூடிய ஒரு சூழலுக்கு இருப்பதாகவும் பொதுமக்கள் கூறுகிறார்கள். இந்த பகுதியில் வரக்கூடிய பேருந்துகளில் வரக்கூடிய பயணிகளும் அதற்கு விதிவிலக்கு அல்ல என்ற வகையில் தற்பொழுது இந்த பகுதியை கடந்து செல்பவர்கள் தொடர்ந்து இதே நிலை. அதே போல சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதே பிரச்சனை. அனைவருமே மூக்கை மூடியவரை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம் நேரடியாக. ஆகவே அனைவருமே இந்த பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இருந்த போதிலும் சுமார் ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு காற்றில் இந்த நச்சு என்பது பரவி இருக்கிறது என்றால் நாம் நிற்கக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்கிறது. அதே போல ரிசர்வ் வங்கி, உயர்நீதிமன்றம், அதே போல இந்த இடதுபுறத்தில் பார்க்கும்பொழுது எழிலகம் வரையிலான அந்த பகுதி முழுவதும் காற்றில் தற்பொழுது இந்த நச்சு கலந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே இதன் காரணமாக இந்த பாதிப்பு என்பது இருக்கிறது. இதே பாதிப்புக்கு தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஜயும் இதே சூழலில் தான் இதை நமக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்றால் பொதுமக்கள் பார்வைக்கு இதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒளிப்பதிவாளரும் இதே சூழலில் நின்று இதனை காட்சிப்படுத்துவது என்பது மிக முக்கியமானதாக இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. என்றால் அனைவருக்கும் இந்த பாதிப்பும் அதே போல முகங்களை கட்டியவாறு தற்போது நடந்து செல்வதும் அதே போல இந்த நச்சு காற்றினுடைய தாக்கத்தினால் வாந்தி எடுப்பதுமாகவே இந்த பகுதியில் இருக்க. என்னவா பண்ணுது உடம்பு? மூச்சு அடைக்குது, மூச்சு வாங்குது, மூச்சு அடைக்குது, மூச்சு விட முடியல, கஷ்டமாகுது, தொண்டெல்லாம் புண்ணாயிடுச்சு. உங்களுக்கு என்ன பண்ணுது? மூத்த குடியா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது? பிரீத்திங் சரியா வரல. நாம் பார்த்திருக்கலாம். பேச முடியாத அளவிற்கு மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கிறது என்று 60 வயது கடந்து இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுடைய வலிகளும் இந்த பகுதியில் இருக்கிறது. ஆகவே இது ஒருவருக்கு இருவருக்கல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமாக இருக்கிறது. ஆட்டோ ஓட்டுநர்கள் துவங்கி அனைவருக்குமான பிரச்சனையா இருக்கிறது. என்ன பண்ணுது? உடம்பு என்ன பண்ணுது? மூச்சு விட முடியலண்ணா, ஃபுல்லா மாதிரி தொண்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, கரகரன்னு இருக்குது. அவ்வளோதான். எனக்கு பாரிஸ்ல இருந்து வருதுண்ணா இது மாதிரி. ஆமா, அப்படிதான் இருக்குண்ணா. நாம் பார்த்திருக்கலாம். பூக்கடை பாரிஸ் பாரிமுனையிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்கிறது என்று ஆட்டோ ஓட்டுநர் கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது. செல்லக்கூடியவர்கள் என அனைவருமே மூக்கை மூடியவாறு தற்பொழுது செல்லக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் அதே போல இதை கடந்து செல்பவர்களும் இந்த பாதிப்போடு தான் இந்த பகுதியிலிருந்து கடந்து செல்கிறார்கள்.
காற்றினுடைய வேகம் என்பது அதிகரிக்கும் பொழுது அதிகமாக இந்த பகுதியில் வருவதும், அதே போல காற்றினுடைய வேகம் குறையும் பொழுது அந்த நச்சு என்பது காற்றினுடைய வேகத்தில் சற்று குறைந்து காணப்படுவதுமாக இந்த பகுதி என்பது காணப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பகுதி முழுவதுமாகவே புகை மூட்டமாக தற்பொழுது காணப்பட்டிருக்கிறது. வேகமாக இதை அணைக்கக்கூடிய பணியில் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக ஹார்பர் துறைமுகத்துக்கு உள்ளாக தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்றிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த பகுதி தலைமைச் செயலகம் வெளியே என்பதால் பெரும் ஒரு பரபரப்போடு இந்த பகுதி என்பது காணப்பட்டு வருகிறது. என்றால் இந்த பகுதி முழுவதுமாகவே பொதுமக்கள் அதிக அளவுக்கு வந்து செல்லக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பொதுமக்கள் மனுக்கள் முதலமைச்சரை பார்ப்பது, அதே போல அமைச்சர்களை பார்ப்பது என வருவார்கள். வரக்கூடிய அனைவருமே தற்பொழுது முகக்கவசங்கள் துணியால் கட்டியவாறு வருவார்கள் என அனைவருமே இந்த பகுதியில் வந்து ஒரு இருமலோடு தான் வரக்கூடிய சூழலா இருக்குது. என்ன பண்ணுது உடம்பு மூச்சுனரா இருக்குங்க. மூச்சுனரு ஒரு மாதிரி தொண்டை எரியுது. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்தா காலி ஆயிரும். அதான் நடக்கும். ஒரு மாதிரி எரியுது. இது இயல்பான இல்லை. ஏசியில் ஆஃப் பண்ணிட்டு தான் வண்டி ஏசி போட்டுக்கான அதை விட ஆள் காலி ஆயிடுவாங்க. ரொம்ப ஆமாம், காருக்குள்ளே ஏசி தான் ரொம்ப ஆபத்து. வண்டி பார்க் பண்ண உள்ள ஓரத்தில் போட்டு போல நாங்கள் உள்ளே போகிறேன், தடுத்துட்டு காலி வரணும். ஒரு மாதிரியா இருக்கு சார். என்ன சார் பிரச்சனை? நாம் பார்த்திருக்கலாம். பொதுமக்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது ஹார்பர் உள்ளே, துறைமுகத்திற்கு உள்ளே கப்பலிலிருந்து இறக்கப்பட்டதில் நச்சு வாயு என்பது வெளியாயிருப்பதாக கூறப்படுகிறது. உறுதியான தகவலை இன்னும் ஹார்பர் நிர்வாகமும் தீயணைப்புத் துறையும் கொடுக்கவில்லை. தீயணைப்புத் துறையும் முதற்கட்ட பணிகளை செய்வதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள். ஆகவே என்ன நடந்தது என்றே தெரியாத ஒரு சூழல் தான் பொதுமக்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். உள்ளே தலைமைச் செயலகம் உள்ளே செல்லக்கூடிய பொதுமக்களும் இதேவாறாகவும் உள்ளே வெளியே வரக்கூடியவர்களுடைய நிலையும் இதாகவே இருக்கிறது. என்ன பண்ணுது மேடம் உடம்பு? ஏதோ ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகுது. வாய்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குங்க. மூச்சு விட முடியுது. பட் ஆனால் உள்ளுக்குள்ள தொண்டைக்குள்ள ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. நாங்க திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கோம். இங்க கொஞ்சம் ஒரு நியூஸா பார்க்க வந்திருக்கோம். விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்க்க வந்திருக்கோம். பார்த்திருக்கலாம். பொதுமக்கள் பலரும் தலைமைச் செயலகத்திற்கு அமைச்சர்களையும் அதே போல மனு கொடுப்பது என பலரும் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருப்பதாக இருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்படும். பகல் வெயில் நேரத்தில் புகைமூட்டமாக காணப்படக்கூடிய அந்த காட்சியை தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஜய் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். நிச்சயமாக தொடர்ச்சியாக அந்த காட்சிகளே பெரிய ஒரு அசாதாரண சூழல் தற்போது தலைமைச் செயலகம் மற்றும் பாரிஸ் கார்னர் போன்ற பகுதிகளில் நிலவிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதன் முதல் காட்சியாக ஜெயா பிளஸ் நேரடியாக இப்பொழுது அந்த தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் ஒரு அசாதாரண சூழல் தற்போது தலைமைச் செயலகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்பட்டிருப்பதை நாம் திரையில் காண முடிகிறது. நமது தலைமைச் செயலக செய்தியாளர் நித்யானந்தன் அதை நேரடியாக நமக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் அங்கு ஒரு நச்சுப்புகை கலந்து அந்த பகுதி முழுவதும் ஒரு புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்ல, தலைமைச் செயலகம், பாரிஸ் கார்னர் மற்றும் சேப்பாக்கத்தில் உள்ள அந்த காமராஜர் சாலை முழுவதும் இதே போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாக நமக்கு அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை துறைமுகத்தில் இருந்து ஒரு கப்பலில் இருந்து வெளியாகிய ஒரு நச்சு புகை தற்போது காற்றில் கலந்து அது மக்களை மிக மோசமாக பாதித்து கொண்டிருப்பதாக நமக்கு அண்மை தகவல் வந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை நமது தலைமைச் செயலக செய்தியாளர் ஜெயா பிளஸில் முதல் காட்சியாக அவர் பதிவு செய்தார். அதைத் தொடர்ந்து இப்போது அந்த பகுதி முழுவதும் இப்போது பரபரப்பாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தலைமைச் செயலகம், பாரிஸ் கார்னர் போன்ற பகுதிகளில் இருக்கிற வாகன ஓட்டிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கிற மக்கள் முகத்தை மூடியவாறு நடந்து செல்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்திவிட்டு ஆங்காங்கே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில் காண முடிகிறது. பெரும்பாலானோர் மூச்சு திணறலுக்கு ஆட்பட்டு மிக கடுமையான சுவாச கோளாறு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து திரையில் காண முடிகிறது. தொடர்ந்து நமது செய்தியாளர் நித்யானந்தன் இது தொடர்பான தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நாம் தொடர்ந்து பேசலாம். நித்யானந்தன், நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிறீங்க. மக்கள் மிகவும் இந்த சுவாச கோளாறு பிரச்சனையால் மூச்சு விட முடியாத தவிக்கிற அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. மக்களே கூட அது எந்த அளவிற்கு தங்களை பாதித்திருக்கிறது என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். தீயணைப்புத்துறையினர் அதற்கான பணியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த தகவல் ஒரு அசாதாரண சூழல் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு அசாதாரண சூழல் அங்கு நிலவுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில் காண முடிகிறது. முதலமைச்சர் இந்த சம்பவத்தின் போது கூட அவர் தலைமைச் செயலகத்தில் தான் இருக்கிறார் என்ற தகவலையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இந்நிலையில் 108 ஆம்புலன்ஸ் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதனால் ஏற்பட்ட பிரச்சனை? அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது?
முதல்ல இந்த வாயு, இந்த விஷவாயு எங்கிருந்து வந்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறதா? நிச்சயமாக நமது செய்தியாளர் தொடர்ந்து களத்திலிருந்து நமக்கு தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார். ஒரு அசாதாரண சூழல் தலைமைச் செயலகம் பகுதியில் தற்போது நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. ஏராளமான பொதுமக்கள் தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். பாரிஸ் கார்னர்ஸ் போன்ற இடங்கள் எல்லாம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த நிலைமையில் திடீரென்று காற்றில் ஒரு விஷவாயு கலந்து அது அங்கே இருக்கிற மக்களை கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து திரையில் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. துறைமுகத்தில் ஒரு கப்பலில் இருந்து வெளியாகிய ஒரு வாயு அது காற்றில் கலந்து அது மக்களை கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிறது என்ற முதற்கட்ட தகவல் நமக்கு வந்திருக்கிறது. இந்த நிலைமையில் இந்த வாயு எங்கிருந்து வெளியாகி இருக்கிறது, அதை எப்படி தீர்ப்பது என்பது தொடர்பாக இப்போது தீயணைப்பு துறையினர்